ஒரு அழகான மலை அடிவார கிராமத்தில் கதிர் என்ற சிறுவன் இருந்தான். அவன் மிகவும் சுட்டி. ஆனால் மற்றவர்கள் பேசுவதை காது கொடுத்து கேட்கும் பழக்கம் அவனிடம் இல்லை. ஒருநாள் காட்டில் விளையாடிக் கொண்டிருந்த போது ஒரு பழைய குகைக்குள் கதிர் நுழைந்தான். அங்கே சுவரில் ஒரு விசித்திரமான கண்ணாடி இருந்தது. ஆர்வத்தில் அதை தொட்டான். கண்ணாடியை தொட்டவுடன் கதிரின் நிழல் அவனிடமிருந்து பிரிந்து தனியாக நின்றது. அந்த நிழல் மெல்ல பேசத் தொடங்கியது. கதிர், நீ எப்போதும் மற்றவர்களின் உணர்வுகளை கவனிக்காமல் பேசுகிறாய். இன்று முதல் உன்னால் பேச முடியாது. உன் நிழல் மட்டுமே பேசும். நீ செய்யும் நல்ல காரியங்கள் மட்டுமே உனக்கு உன் குரலை திரும்பத் தரும் என்று கூறிவிட்டு அவனது நிழல் மறைந்தது. கதிர் ஊருக்குத் திரும்பினான். அவனால் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை. ஆனால் அவன் எங்கு சென்றாலும் அவனுடைய நிழல் சுவரிலும் தரையிலும் உருவங்களாக மாறி மாறி மற்றவர்களுக்குத் தேவையான உதவிகளை சைகையால் காட்டியது. பசியோடு இருந்த ஒரு முதியவருக்கு தன் நிழல் மூலம் ஒரு மரத்தில் பழங்கள் இருப்பதை காட்டினான். வழி காணாமல் தவித்த ஒரு பறவைக்கு அதன் கூட்டிற்குச் செல்லும் வழியை தன் நிழலின் கைகளை நீட்டி திசை காட்டினான். மெல்ல மெல்ல கதிர் மற்றவர்களின் மௌனத்தை புரிந்து கொள்ளத் தொடங்கினான். வார்த்தைகளை விடச் செயல்களே வலிமையானவை என்பதை உணர்ந்தான். ஒருநாள் கிராமத்து ஏரியில் ஒரு குழந்தையை காப்பாற்ற தண்ணீரில் குதித்தான். அவன் குழந்தையை தூக்கி கொண்டு கரைக்கு வந்தபோது பிரிந்து சென்ற அவனது நிழல் மீண்டும் அவனோடு வந்து ஒட்டிக்கொண்டது. இப்போது கதிரால் பேச முடிந்தது. ஆனால் பழைய கதிர் போல அல்ல. இப்போது அவன் பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் அன்பும் நிதானமும் இருந்தது.